السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. وقد ورد في الخبر عن ابن عمر رضي الله عنه قال: كنا عند رسول الله صلى الله عليه وسلم فقال: أخبروني بشجرة كالرجل المسلم لا يتحات ورقها تؤتي أكلها كل حين. فقال صلى الله عليه وسلم: هي النخلة، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் நமக்கு வழித்தோன்றல்களை கொடுத்திருக்கிறான், சந்ததிகளை கொடுத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை சமூக புரிந்துணர்வு உள்ளவர்களாக, சமூக நுண்ணறிவு மிக்கவர்களாக அவர்களை உருவாக்குவதும் அவர்களை வளர்த்து ஆளாக்குவதும் நம்முடைய இன்றியமையாத பொறுப்பு. இன்றைக்கு உலகத்திலே சமூக ஊடகங்கள், அவற்றின் ஊடாக ஏற்படக்கூடிய சமூகத்துடனான தகவல் தொடர்புகள் பல்கி பெருகி உள்ள ஒரு காலகட்டம் இது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நம்முடைய பிள்ளைகளின் திறன்களை வளர்ப்பதற்கும் அவர்களுடைய சமூக நுண்ணறிவை, சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய சமூக நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கும் நாம் உரிய வழிகாட்டல்களை அவர்களுக்கு தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சமூக புரிந்துணர்வு அல்லது சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னால் என்ன அர்த்தம்னா, வேற ஒன்றும் இல்லை, அடுத்தவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றார் போல அவர்களை நாம் அணுகுவது அல்லது அவர்களை கையாளுவது. இந்த திறனைத்தான் நாம் சமூக நுண்ணறிவு என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சோசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். அடுத்தவங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தோதுவாக அவர்களை அணுகுவது அல்லது அவர்களை கையாளுவது. நம்முடைய தகவல் தொடர்பு திறன்கள் எல்லாம் அதற்கு ஏற்ப அமைத்துக் கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே உரிய காலத்தில் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இந்த நுண்ணறிவை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தகவல் தொடர்பு திறனில் அவர்கள் மிகச் சரியாக இயங்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தோழர்களே, அவர்கள் சமூகத்தில் உறவுகளை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட திறன் மிக்கவர்களாக மாறுவார்கள். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முஸ்லிம் சமூகத்திற்கு நலன் பயக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் உருவாகுவார்கள். அது மட்டுமல்ல, தீயவர்களுடன், மோசமானவர்களுடன் உரையாடும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய புரிதல் அவர்களிடத்தில் இருக்கும். அருமையான தோழர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் இப்படி சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்றால்,
அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள். யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், பணிவோடு நடப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன, அறிவீனர்கள் அவர்களிடம் உரையாடினால், பேசினால், காலு சலாமா, அல்லாவின் அடியார்கள் சலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அறிவற்றவர்கள் பேசும்போது அந்த பேச்சை எப்படி நாம் அணுக வேண்டும், கையாள வேண்டும், நல்ல அடியார்கள் எப்படி அதை கையாளுவார்கள் என்று இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறார். நம்ம பார்த்து முட்டாள்தனமாக ஒருத்தர் என்ன செய்கிறார், நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய பேச்சால் நாம் தூண்டப்பட்டு விடக்கூடாது. அவருடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவராக நாம் மாறிவிடக்கூடாது. எதிர்வினை நாம் ஆற்ற ஆரம்பித்தால் எப்படி அவர் அறிவினரோ அதை விட நாம் அறிவினர்களாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவங்க கத்துனா நாமளும் கத்துவோம், அவங்க அசிங்கமாக பேசினா நாமளும் அசிங்கமாக பேச ஆரம்பிப்போம். அப்போது அறிவியினர்கள் பேசினால் அதை எப்படி அணுக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறதுன்னு சொன்னால், சலாம்னு சொல்லிடுங்க. என்ன அர்த்தம்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வரேன், அந்த இடத்த நிற்க கடந்துடணும்னு சொல்கிறாங்க. அருமையான தோழர்களே, இப்படிப்பட்ட திறன்களை நாம் பிள்ளைகளிடத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான தகவல் தொடர்பு வழிமுறைகளை, திறன்களை அவர்களிடத்திலே உருவாக்க வேண்டியது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அருமையான தோழர்களே, சமூக நுண்ணறிவை, சோசியல் இன்டெலிஜென்ஸை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நேரத்தினுடைய தேவைக்கு ஏற்ப சில செய்திகளை மாத்திரம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சமூக பங்கேற்பை பிள்ளைகளிடத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது சமூகங்களிடத்தில் பிள்ளைகள் வருவதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்னா, சமூகத்திலோ பள்ளிக்கூடங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொள்வதற்கு அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். நாமே அப்படிப்பட்ட பொது இடங்களுக்கு செல்லும் போது அவர்களை நம்முடன் அழைத்து செல்ல வேண்டும். நீலாம் சின்ன பிள்ளை வீட்டிலே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சமூகத்தை பற்றிய சரியான புரிந்துணர்வு பிள்ளைகளுக்கு வரணும்னா நாம் போகின்ற இடங்களுக்கு அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது பள்ளிக்கூடங்களின் வாயிலாக கிடைக்கலாம், அதே போல சமூகத்தினுடைய பொது இடங்களின் மூலமாக கிடைக்கலாம், இதுபோல பள்ளிவாசல்கள் மூலமாக கிடைக்கலாம். இதுபோல எந்தெந்த இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பிள்ளைகளை அழைத்து சென்று சமூக பங்கேற்பை உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் பார்க்குறோம், சின்ன பிள்ளைகளை கூட சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவாங்க. ஆமாம், இன்றைக்கி சொல்லிடுறோம், சின்ன பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தால் பிள்ளைகளை அழைச்சிட்டு வராதிங்கன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஆனால் சின்ன பிள்ளைகளே என்ன செய்யணும், பள்ளிவாசல்களுக்கு அழைத்து வர வேண்டும். அங்கே நடக்கின்ற நடைமுறைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். அங்கே ஒருவர் மற்றவரிடம் உறவாடல், அந்த உறவாடலை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிற புரிதல் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். நான் உதாரணத்துக்கு தான் பள்ளிவாசல்னு சொல்கிறேன். இதுபோல் பொது இடங்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சொற்பொழிவு இடங்களுக்கு அழைத்து செல்வது, வகுப்புகளுக்கு அழைத்து செல்வது, இது போன்ற பொதுவான இடங்கள், சமூகத்தினுடைய பொதுவான இடங்கள், அந்த இடங்களுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடையது. அப்பொழுதுதான் அவர்கள் சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இது முதலாவது விஷயம். அடுத்த தோழர்களே, சமூக உரையாடலில் பங்கேற்க வைக்க வேண்டும். சமூகத்தில் ஒரு பேச்சு நடக்குதுன்னு சொன்னால் அந்த பேச்சில் அவர்கள் கலந்து கொள்வதை, அவர்கள் பங்கேற்பதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். கண்ணியமான முறையில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இன்றைக்கி நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சபையில் சின்ன பிள்ளைங்க பேசுனாங்கன்னு சொன்னால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருப்பதை பார்க்கிறோம். வயதில் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் சிறுவர்கள் எழுந்து கருத்து சொல்வதை, சின்ன வயசில் உள்ளவங்க இளைஞர்கள் எழுந்து கருத்து சொல்வதை
தேவையற்றது, அது முந்திரி கூட்டத்தனம், அது ஒழுக்கமற்ற செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அது அல்ல. கருத்து தெரிவிக்கின்ற வழிமுறைகளில் தவறு இருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம். ஆனால் கருத்து தெரிவிப்பதையே தவறு என்று சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளிலிருந்தும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு இந்த கருத்து மிக தெளிவாக புலப்படுகிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? அஹ்பிரூனி பி ஷஜரத்தின் கர்ரஜுலில் முஸ்லிம் லா யதஹாத்து வரகுஹா தூதி உகலஹா குல்லஹீன். நீங்கள் எனக்கு ஒரு மரத்தை பற்றி சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு விடுதலை போடுறாங்க. ஒரு மரத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நான் ஒரு மரத்தை பற்றி சொல்லுவேன். அது என்ன மரம்னு சொல்லுங்க. அந்த மரம் கர்ரஜுலில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதரை போன்றது, ஒரு முஸ்லிமை போன்றது அந்த மரம். லா யதஹாத்து வரகுஹா, அந்த மரத்தின் இலைகள் உதிரவே உதிராது. லா யதஹாத்து வரகுஹா, அதனுடைய இலை உதிரவே உதிராது. துதி உகலஹா குல்லஹீன், அந்த மரம் தன்னுடைய பழங்களை ஒவ்வொரு சமயத்திலும் தந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எது என்று சொல்லுங்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமி இருந்த எங்களை நோக்கி கேட்டார்கள். இப்னு உமர் இருக்கிறாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் இப்னு உமர் சொல்றாங்க, அவங்க அப்பொழுது சின்ன வயசு, அவர்கள் வயதில் குறைந்தவர்கள். அந்த சபையில் வயதில் மூத்தவர்கள் நிறைய பேர் அமர்ந்திருந்தார்கள். உதாரணமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான வயது மூத்த சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு முஸ்லிமை போன்ற ஒரு மரம், அந்த மரத்தின் இலைகள் உதிரவே உதிராது, அந்த மரம் ஒவ்வொரு சமயத்திலும் தன்னுடைய பழங்களை தந்து கொண்டே இருக்கும், அது என்ன மரம் சொல்லுங்கள். இந்த சபையில் வச்சு கேட்ட உடனே அது என்ன மரம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. யார் சொல்றா? இப்னு உமர். அந்த மரம் எது என்று எனக்கு புரிந்து விட்டது, என்னுடைய மனசில் வந்து விட்டது. ஆனால் அதை சொல்லலாமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் என்னை விட வயது மூத்தவர்களான என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல் அவருடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பேசாத போது நான் அவர்களை முந்திக் கொண்டு எப்படி பேசுவது? இது ஒழுக்கமற்ற செயலாக அல்லவா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னுடைய மனசில் தோன்றிய அந்த கருத்தை சொல்லாமலேயே நான் வைத்துக் கொண்டேன். கொஞ்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடைவெளி கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அது என்ன மரம் என்கின்ற பதில் சஹாபாக்கள்கிட்ட வரலைன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது வேற எந்த மரமும் இல்லை, பேரிச்ச மரம் என்று சொன்னாங்க. பேரிச்ச மரத்தில் இலைகள்லாம் உதிராது, அதுக்கு இலையே இருக்காது. முதல்ல அது ஒரு பாலை மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ரெண்டாவது அது அவ்வப்போது பழங்களை கொடுக்கும். இது பேரிச்ச மரம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த சபை நிறைவடைந்து விடுகிறது. சபை கலைஞ்சி வெளியே போகிறோம். நானும் என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய தந்தை இடத்துல நான் சொன்னேன். இப்னு உமர் சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை இடத்தில் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? வல்லாஹி லக்கது கான வகா ஃபீ கல்பி அன்னஹா அன்னஹ்லா, இப்படி ஒரு மரம் அது முஸ்லிமை போன்றது, அது அதனுடைய இலைகள் உதிராதுன்னு ரசூலுல்லாஹ் புதிர் போட்டாங்கல்ல, எப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அப்பொழுதே எனக்கு பேரித்த மரம் என்கின்ற சிந்தனை வந்து விட்டது. ஆனால் உங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்களாம் யாருமே பேசலை. நீங்கள் பேசாத இடத்தில் நான் எப்படி முந்திக் கொண்டு பேசுவது என்று யோசித்து நான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் எனக்கு என்ன பதில்னு தெரியும் அப்படின்னு என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ உமர் சொன்னார், உன் மனசில் தோன்றிச்சு இல்லை, ஏன் பதில் சொல்லாமல் இருந்த? பதில் சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள்லாம் பேசாமல் இருந்தீங்க, பெரிய ஆட்கள்லாம் பேசாமல் இருந்தீங்க, அப்போ நான் எப்படி முந்திக் கொண்டு பேச முடியும்?
அதனால் பதில் சொல்லவில்லை. ஹஜ்ரத் உமர் அவங்க சொன்னாங்களாம், லைன் குன்த குல்தஹா அஹப்பு இலைய மின் கதா வக்கதா. அந்த சபையில் மட்டும் இந்த பதிலை நீ சொல்லியிருந்தா எனக்கு இன்னென்ன செல்வங்கள் கிடைப்பதை விட நீ சொன்னதே எனக்கு மிகப்பெரிய விருப்பமானதாக இருந்திருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஹஜ்ரத் உமர் அவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி 2 செய்திங்க. ஒன்று, பெரியவர்களும் சிறியவர்களும் இருக்கின்ற ஒரு அவையில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது இதுக்கு பெரியவங்க மட்டும் பதில் சொல்லுங்க, சின்னவங்க பதில் சொல்ல வேணாம் அப்படின்லாம் சொல்லலை, பொதுவாக தான் கேட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதில் உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள்லாம் சொல்லாத நேரத்தில் சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லியிருந்தா அது எனக்கு மிகப்பெரிய பிடித்தமான விஷயமாக போயிருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், பெரியவர்கள் இருக்கக்கூடிய சபையில் வயதில் குறைந்த ஒருவர் சரியான கருத்தை கண்ணியமான முறையில் தெரிவித்தால் அது தவறு அல்ல அப்படிங்கிறது இந்த வரலாறுலேருந்து தெரிய வருது. அருமையான தோழர்களே, ஒரு சபையில் பெரியவர்களும் சிறியவர்களும் இருக்கக்கூடிய சபையில் முந்திக்கொண்டு தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காகத்தான் சின்ன பிள்ளைகள் முந்தக்கூடாதே தவிர, நம்முடைய கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் முந்திரி கூட்டத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாதே தவிர, மற்றபடி உரிய பதிலை உரிய விதத்தில் கண்ணியத்தோடு வெளிப்படுத்துவது என்பது தவறாகாது அப்படிங்கிறத இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீ சின்ன பிள்ளை, உனக்கு அறிவு பத்தாது, நீ எல்லாம் அங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க முடியாது. சரியான விஷயமாக இருந்தால், சரியான சந்தர்ப்பமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த கருத்தை தெரிவிப்பது தான் நியாயம் என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அவர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள், அவர்களை இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி புகாரியில் பதிவாகி இருக்கிறது. சஹல் பின் சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பானம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது, அநேகமாக பாலாக இருக்க வேண்டும், கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை சற்று அருந்தினார். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா வட்டமாக தான் உட்காந்துருப்பாங்க, பெரும்பாலும் வட்டமாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது தான் இந்த பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வாங்கி குடித்தாங்க. குடிச்சிட்டு பெரும்பாலும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் வலப்பக்கத்திலிருந்து தொடங்குவார்கள். இப்பொழுது வலப்பக்கத்திலே பார்க்கிறார்கள், வயதில் குறைந்த ஒரு சஹாபி அங்கே உட்கார்ந்துருக்கிறார், வயதில் குறைந்த ஒரு சிறுவர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இடது பக்கத்தில் பார்க்குறாங்க, வயது மூத்த சஹாபாக்கள் இடது பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. இப்போது வயசுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா ரசூலுல்லாஹ் இடது பக்கத்தில் கொடுக்கணும், ஆனால் வலது பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் சுன்னத்து அப்படின்னா ரசூலுல்லாஹ் இப்போ வலது பக்கத்தில் கொடுக்கணும். எங்கே கொடுக்கறது? வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கறதா அல்லது வலது பக்கத்திலேருந்து தொடங்குறதா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கேள்வி. இருந்தாலும் சுன்னத்துன்னு வந்துருச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை விட மாட்டாங்க அவங்க. அதனால் தம்முடைய வலப்பக்கம் திரும்பி அங்கே அமர்ந்திருந்த அந்த சிறுவரிடம் இப்படி கேட்குறாங்க, இந்த பக்கம் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, அத்தஅதனலி அன் உஅத்தியஹு ஹாவுலாய், இந்த பால் பாத்திரத்தை நான் முதல்ல பெரியவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நீ அனுமதி கொடுக்குறாயாப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இப்படி கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. முதலாவது அருந்த வேண்டிய இந்த உரிமை என்பது அது சிறுவருக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் வயதானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரின் உரிமையை கருத்தில் கொண்டு அவர்கிட்ட கேட்டாங்க, அத்தஅதனலி அன் உஅத்திய ஹாவுலாய், இந்த பாத்திரத்தை நான் முதல்ல அங்கே கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த சஹாபி, அநேகமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவர் சொன்னார், லா ஊசிரு பி நசீபி மின்க அஹதன், உங்களிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த இந்த பங்கை நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படின்ட்டேன், வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அந்த பாலை குடிக்கிறதுல வேகம் இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் வாய் வச்சு குடித்த பகுதி, முதல்ல அந்த இடத்துல நம்ம வாய் வச்சு குடிக்கலாங்கிற ஆசையில் அவர் கேட்டார். அதை குடிக்கணுங்கிற அந்த ஆசை வெறி அப்படிலாம் கிடையாது, மோகம்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் குடிச்சிருக்கிறாங்க, அவங்க வாய் வச்சு குடித்த இடம் நம்ம குடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சியான கருத்தில் தான் அவர் இப்படி சொன்னார்.
லா ஊசிரு பி நசீபி மின்க அஹதன், ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட கிடைக்கிற என் பங்கை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனே அந்த பாத்திரத்தை அவர் கையில் இந்தாப்பா பிடிப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வயதில் குறைந்தவராக இருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்வே முடிவு எடுத்திருக்கலாம். என்ன முடிவு எடுத்திருக்கலாம்? பெரியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படி முடிவெடுக்காமல் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் கண்டிப்பாக கருத்து சொல்லுவார். அப்போ பெரியவர்கள் இருக்கின்ற சபையில் சிறியவர்கள் கருத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல. அப்போ எனவே பெரியவர்கள் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையிலே சின்னவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே இங்கே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவர் தன்னுடைய கருத்தை ரொம்ப அழகாக கண்ணியமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? லா ஊசிரு பி நசீபி மின்க அஹதன், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பங்கை நான் யாருக்கும் விட்டு தரப்போவதில்லை. அது என்ன நீங்கள் கொடுக்குறது அநியாயம் அப்படிலாம் அவர் பதில் சொல்லலை. உங்கள்கிட்ட எனக்கு கிடைக்கிற பங்கு முதல்ல நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரசூலுல்லாஹ் வாய் வைத்து குடித்த இடம், அந்த இடத்த நாம் என்ன செய்யலாம், முதல்ல பயன்படுத்திக்கிறோம்னு அவங்க விரும்பியிருப்பாங்க. அப்போ அந்த கருத்தை உரிய முறையில் கண்ணியமான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இடத்திலே உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை கண்ணியமான முறையில் தெரிவிப்பதற்கான சூழல்களை அவர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கணும். அப்படி உருவாக்கி கொடுக்கறது எப்போ முடியும் அப்படின்னா, சமூக பங்கேற்புகளில் அவர்கள் சமூக பங்கேற்பு என்பது அவர்களுக்கு வாய்க்கும் போது தான் நடக்கும். அதே மாதிரி அந்த சமூக பங்கேற்புகளின் போது அவர்கள் கருத்து தெரிவித்தால் தான் நடக்கும். இதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கலன்னு வைங்க, எப்படி அவர்கள் தெரிவிப்பார்கள்? எப்படி அவர்கள் தங்களுடைய கருத்தை கண்ணியமான முறையில் வெளியிடுவார்கள்? அப்போ எனவே இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட பிள்ளைகளிடத்தில் அவர்களாகவே பேச்சு கொடுப்பார்கள். அவங்களாவே முந்திக்கிட்டு பேச கொடுப்பாங்க. அது விளையாட்டு விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, முந்திக்கிட்டு போய் பேசுவாங்க. அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து உறவாடுவார்கள், எங்களிடத்தில் கலந்து பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் மிக்கவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, சின்ன பிள்ளைகளாக என்ன எங்களிடத்தில் பேசுவதா என்று ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, எங்கள்கிட்டையும் வந்து பேசுவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு ஒரு சகோதரர் ஒருவர் இருந்தார், அவர் பெயர் அபு உமைர் என்பது. அந்த பையன் சின்ன குருவிகள் இருக்கிற சிட்டுக்குருவி இதை பிடிச்சி விளையாடுவார். அந்த குருவிகள் அவர்கிட்ட ஒரு 2-3 குருவிகள் இருக்கும், அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து எப்பொழுது சென்றாலும் அந்த பையன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, யா அபா உமைர் மா பாலன் நுகைர் என்று கேட்பார்கள். யா அபா உமைர், அபு உமைரே எங்கே உன்னுடைய குட்டி குருவியை காணாம எங்கே, அது என்ன செய்யுதுன்னு கேட்பாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைகள்கிட்ட வாலண்டரியாக ரசூலுல்லாஹ்வே பேசுறது. அப்போ நல்ல கவனிங்க, வயது மூத்தவர்களுடைய இடத்தில் ஒரு சின்ன பிள்ளை பேசுறது தப்பு அப்படின்னா ரசூலுல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா? அப்போ எனவே தோழர்களே, அதை நாம் தப்புன்னு, அதாவது எதை தப்புன்னு சொல்லணும்னா, முந்திரி கூட்டத்தனமாக முந்திரதை தான் தப்புன்னு சொல்லணும், அல்லது அவர்கள் அநாகரிகமான முறையில் கருத்து தெரிவித்தால் அதை தவறுன்னு சொல்லலாம். ஆனால் கருத்து சொல்வதையே தவறு என்று சொல்லக்கூடாது. அப்படி தெரிவித்தால்தான், அந்த பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட்டால்தான் சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வும் நுண்ணறிவும் அவர்கள்ட்ட ஏற்படும். எனவே அருமையான தோழர்களே, இது 2வது விஷயம். அடுத்து 3வது தோழர்களே, பிள்ளைகள் மற்றவர்கள் உடனான உறவுகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. விளையாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதை சாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம பையன் அல்லது நம்ம பிள்ளை இன்னொரு பிள்ளையோட உறவாடுதல் அல்லது வேறு ஏதோ ஒரு அவங்களோட தொடர்புகளில் சிக்கல் வருதுன்னு சொன்னால், அது சின்ன பிரச்சனையாக இருந்தால் நம்ம தகுதிக்கு அது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அவர்களுக்கு அது பெரியது, அவர்களுக்கு அது முக்கியமானது. என்ன செய்யணும்னா, அவர்கள் அளவுக்கு இறங்க வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பேசும்போது அவருடைய தரத்திற்கு இறங்கி குருவி எங்கப்பான்னு கேட்டாங்களோ, அதுபோல்
பிரச்சனை நமக்கு தான் அது சின்னது, ஆனால் அவர்களுக்கு இது பெரியதாக இருக்கும். அப்போ அதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த சூழலை நாம் அப்போ தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதை கையாள வேண்டும் என்கின்ற அறிவு அவர்களுக்கு வரும். ஆக அருமையான தோழர்களே, இப்படி நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் பிள்ளைகள் மற்றவர்களோடான உறவுகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது. அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் என்ன செய்வோம், சின்னதுன்னு கருதக்கூடாது. அடுத்து 4வது தோழர்களே, பெற்றோர்கள் எப்போதும் பிள்ளைகளிடமும் சரி மற்றவர்களிடமும் சரி அழகாகவும் கண்ணியமாகவும் உரையாட வேண்டும். நம்ம பிள்ளைகள்கிட்ட சோசியல் இன்டெலிஜென்ஸ் சரியான முறையில் போய் உட்காரணும்னா நாம் சரியான முறையில் நடந்து காட்டினால்தான் அது சரியான முறையில் அவங்கள்ட்ட போய் பதிவாகும். நாமளே தப்பாக நடந்துக்கிட்டோம்னா தப்பான முறையில் தான் அவர்களுடைய சமூக புரிந்துணர்வு என்பது இருக்கும். நாம தான் யாரு? அவர்களுக்கான முன்மாதிரிகள் தவறு செய்யும் போது பெற்றோர்களாகிய நாமோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது வழிகாட்டிகளோ தவறு செய்யும் போது அது பிள்ளைகள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் வெற்று பாத்திரங்கள். அந்த வெற்று பாத்திரங்களில் எது போய் நிரம்பும் அப்படின்னா, நம்மிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் வழிகாட்டிகளிடமிருந்தும் எதை அவர்கள் பார்க்கிறார்களோ, எதை அவர்கள் கேட்கிறார்களோ, எதை அவர்கள் உணர்கிறார்களோ அதுதான் அவர்கள் அந்த பாத்திரத்தை போய் நிரம்பும். அவங்க எல்லாம் வெற்று காலி பாத்திரங்கள் தான் அவர்கள். அதில் எது போய் விழும்னா நம்முடைய செயல்கள் போய் விழும், நம்முடைய பேச்சுக்கள் போய் விழும், நம்முடைய நடத்தைகள் போய் விழும், ஆசிரியர்களுடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் அதில் போய் விழும். அதைத்தான் அவர்கள் சமூகத்துடன் தொடர்பு கொள்கிற போது வெளிப்படுத்துவார்கள். அந்த பேச்சு தான் சமூக உறவாடலின் போது அவர்களிடம் வெளிப்படும். அந்த நடத்தைகள் தான் சமூக உறவாடலின் போது அவர்கள்ட்ட ஏற்படும். தமிழில் கூட சொல்லுவாங்கல்ல, சட்டியில் உள்ளதான் அகப்பையில் வரும்பாங்க. எது சட்டியில் நிரம்பி இருக்குதோ அதுதான் வெளியில் வரும், அதுதான் யதார்த்தம். அப்போ பிள்ளைகளிடத்தில் நிரம்பக்கூடிய விஷயங்கள் கண்ணியமானவையாக இருக்க வேண்டும். அது பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நடத்தைகளாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக நம்முடைய பிள்ளைகளின் இதய பாத்திரத்தில் நிரம்புவதற்கு நாம் வழிகாண வேண்டும். அந்த வகையில் பெற்றோர்களாகிய நாம், ஆசிரியர்களாகிய நாம் நிச்சயமாக நல்ல பேச்சு, நல்ல வார்த்தைகள், நல்ல நடத்தைகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல குணநலன்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அமைய வேண்டும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமையான தோழர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் குழைத்த களிமண் போன்றவர்கள். அது குழஞ்சிருக்கும் போது தான் நாம் பிடிக்கிற ஷேப்புக்கு அது வரும். ஒரு பொம்மையாக அதை பிடிக்கணும்னா, அல்லது ஒரு சட்டியாக பிடிக்கணும்னா, ஒரு குடமாக பிடிக்கணும்னா, அல்லது ஒரு தட்டாக, ஒரு ஜாடியாக, அல்லது ஒரு பூந்தொட்டியாக எப்படி நாம் அதை உருவாக்க நினைக்கிறோமோ அப்படி உருவாக்குதல் என்பது அது குழைந்த நிலைமையில் இருந்தால் தான் சாத்தியம். அது கட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாம் நினைக்கிற அந்த ஷேப்புக்கு அதை பிடிக்கவே முடியாது. சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட்டு குழைவாக இருக்கின்ற வகையில் தான் நாம் அதை பயன்படுத்த முடியும். அதில் ஈரம் பட்டு அது என்ன செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இறுகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப உடைச்சி அதை என்ன செய்ய முடியாது, சிமெண்ட் ஆக்க முடியாது. அதே போலத்தான் திரும்ப இறுகி போன களிமண்ணை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, நாம் விரும்புகிற அந்த ஷேப்புக்கு பிடிக்கவே முடியாது. அதனால் சின்ன பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும்போதே முன்மாதிரிகளான வார்த்தைகளை, முன்மாதிரிகளான நடத்தைகளை, முன்மாதிரிகளான செயல்பாடுகளை நாம் அவர்களுடைய இதய பாத்திரங்கள் நிரம்புகின்ற வகையில் நாம் நம்முடைய செயல்களை நம்முடைய நடத்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சமூகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது, சமூக உறுப்பினர்களுடன் அவர்கள் உறவாடும் போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியிடுவார்கள், அப்படிப்பட்ட உடல் மொழிகளை வெளியிடும். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் பாடி லாங்குவேஜை கூட புரிஞ்சுக்கிறாங்க. பாடி லாங்குவேஜ் இருக்கிறாங்க, உடல் அசைவு மொழி, வார்த்தையில் வந்த மொழியை மட்டுமல்ல, உடல் அசைவு தெரிவிக்கக்கூடிய மொழிகளை கூட இன்றைக்கு பிள்ளைகள் மிக துல்லியமாக கேப்சர் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகளை சரியாக உருவாக்க வேண்டிய நேரத்தில் நாம் உருவாக்க தவறினால், அதிலையும் குறிப்பாக இந்த சமூக புரிந்துணர்வு விஷயத்தில் அவர்களை நாம் சரியாக உருவாக்க தவறினால், நாளைக்கு சமூகத்தில் அவங்க ஒரு பெரிய மோசமான விளைவுகளை உருவாக்கி விடுவார்கள். சமூகத்திற்கு
ஒத்து வராத ஒவ்வாத ஒரு அங்கமாக அந்த அங்கம் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், சந்ததிகளை கொடுத்திருக்கிறான். அவர்களை நாம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பயன்பட்டோமோ அதைவிட அதிகமாக பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸில் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய பிள்ளைக்கு அந்த விடை தெரிந்தது என்ற நேரத்தில் நீ ஏன் அதை சொல்லாமல் இருந்தேன்னு கேட்டாங்கல்ல. ஒரு தந்தையினுடைய உணர்வை பாருங்கள். ஒரு தந்தை யாரிடமும் தோற்க மாட்டார், யாரிடத்திலும் தோற்க விரும்ப மாட்டார். ஆனால் பெத்த பிள்ளைகள்கிட்ட அவர் தோற்க விரும்புவார். அந்த வார்த்தை தான் உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தை. எனக்கு தெரியல, நான் சொல்லலை, சரி உனக்கு தெரிஞ்சில்லப்பா, நீ சொல்லியிருக்கலாம்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல. அது என்ன மரன்னு கேட்டாங்கல்ல, எனக்கு தெரியல, ஓகே நீ பதில் சொன்னால் எனக்கு சந்தோஷங்கிறாங்க. அதாவது என்னுடைய அறியாமை வெளிப்படுவதில் கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு மாதிரி நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை யார்கிட்டையும் தோற்க மாட்டான். தன்னுடைய பிள்ளையிடத்தில் தோற்பதை மிகப்பெரிய கண்ணியமாக கௌரவமாக கருதுவான். அப்போ அப்படின்னா அப்படிப்பட்ட நம்மை விட சிறப்பு வாய்ந்த சமூக புரிந்துணர்வு உள்ளவர்களாக பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அந்த வகையில் சமூக பங்கேற்பு. நீங்கள் நம்மெல்லாம் பார்க்குறோம், பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போகிற அந்த பழக்கம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படி வந்தால்தான் அவர்கள் சமூகம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி வெளியிடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது, சமூக பங்கேற்பை உருவாக்குதல், அதே மாதிரி சமூக உரையாடல்களில் பங்கு பெற வைப்பது, அதுபோல பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் இடையிலான உறவில் சிக்கல் ஏற்படும் போது அதை தீர்த்து வைப்பது, அதே போல பெற்றோர்கள் அழகிய முன்மாதிரியான உரையாடலுக்கு வழிவகுத்து கொடுப்பது, இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்வது என்பது காலத்தின் கட்டாயம். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. காலத்தின் அருமை கருதி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய வழித்தோன்றல்களை இந்த சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய மறுமைக்கு வெளிச்சமானவர்களாக அல்லாஹ் அந்த பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்வனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.